ஐஸ்வர்யவான் ஆகிய வாலிபன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு விதித்த கற்பனைகளை கைக்கொள்ளு. நான் சின்ன வயசுல இருந்தே கற்பனைகளை கைக்கொள்றேனே, ஆகிலும் என்னிடத்தில் என்ன குறையுண்டு என்று கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்றார். மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கிறதுனால அதை கொடுக்க மனமில்லாமல் துக்க முகமாய் திரும்பி போய்விட்டான். அவன் வச்சிருந்தது பணத்தின் மேல் வச்சிருந்த பற்று அவனுடைய நித்திய ஜீவனை சேதப்படுத்தி விட்டது. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார்.